மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 பெண்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் முட்டம் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். அருண் பிரசாந்த், அந்த 2 பெண்கள் பற்றிய பின்னணி ஏதும் வெளியாகி இருக்கிறதா? முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மயிலாடுதுறையில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் மேலும் 2 பெண்களுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் தற்போது மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை அருகே முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் நேற்று இரவு கொலை சம்பவம் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தினேஷ் என்பவரின் குடும்ப தகராறில் இரு தரப்பினருக்கும் ஏற்கனவே குடும்ப தகராறு இருந்துள்ளதாகவும் முன்விரோதம் காரணமாகவே கொலை சம்பவம் நடந்துள்ளதாக காவல்துறை சார்பில் இன்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கில் குற்றவாளிகளாக கருதப்படும் தங்குதுரை, மூவேந்தன், ராஜ்குமார் ஆகிய 3 போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் ஒரே தெருவில் வசிக்கும் இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு தொடர்பாக நடந்த சம்பவம் என்றும் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் கொலை நடைபெறவில்லை எனவும் காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அருகிலேயே மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் இறந்த இளைஞர்களின் உறவினர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே 3 குற்றவாளிகளை கைது செய்துள்ள நிலையில் இந்த குற்றச்சம்பவத்தில் சாராய வியாபாரிகள் 2 பெண்கள் இருப்பதாக குற்றம் சாட்டி தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மேலும் அந்த சம்பந்தப்பட்ட 2 பெண் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என போராட்டக்காரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தொடர்ந்து காவலர்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை இரட்டை கொலை வழக்கில் மேலும் 2 பெண்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண் பிரசாந்த்.